வணக்கம். ஈஸியாக ஒரு தக்காளி குருமா, தக்காளி சாம்பார்னு சொல்லலாம். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்கம்மா. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், கொஞ்சம் பட்டை லவங்கம், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, கொஞ்சம் கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை போட்டு ஒரு ஓட்டிட்டு வந்துட்டுமா. 3 தக்காளியே பெரிய தக்காளி தான் எடுத்திருக்கேன். பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கிட்டு வந்துடணுமா. ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க. கொஞ்சம் தக்காளி திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் இந்த குருமா நல்லாயிருக்கும். வானல் வச்சு 2 கரண்டி எண்ணெய் போட்டு, எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிப்புக்கு கொடுங்கம்மா. கடுகு உளுத்தம் பருப்பு வெடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு இஞ்சி நசுக்கி அதோடு சேர்த்து நல்லா வதக்குங்க. 4 பச்சை மிளகா, ஒரு துண்டு கறிவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்து வதக்கணுமா. நல்லா வதக்கட்டும். இது இப்போது ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளும் 1 ஸ்பூன் வீட்டு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டு அதையும் நல்லா கலந்து கொடுத்து வதக்குங்க. வதக்கி முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி விழுதை இதோட கலந்துக்கணுமா. நல்லா வதங்கிடுது. இப்போ அந்த தக்காளி விழுது இதோடு சேர்த்துக்கிட்டு தேவையான தண்ணி போட்டுக்கணும். இந்த தக்காளி குருமா வந்து தண்ணியாக தான் இருக்கணும். அதனால் ஒரு 1.5 டம்ளர் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்கம்மா. நல்லா கலந்து கொடுத்து நல்லா வதக்குங்க. நம்ம உடனே தண்ணி ஊற்றலைன்னா அது ஒரு மாதிரி கட்டியாகிடும். நம்ம பொட்டுக்கடலை தேங்காய் நிறைய போட்டிருக்கிறதுனால அது கட்டியாகிடுமா. தாராளமாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. இது 2 to 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். 4 பேர் கூட சாப்பிட்லாமா. அந்தளவுக்கு இருந்தது. ரொம்ப ஈஸியாக செய்தெல்லாம். நல்லா கலந்து கொடுத்துட்டு தேவையான உப்பு போட்டு மூடி வச்சுருங்கம்மா. இது ஒரு 5 to 10 நிமிஷம் கொதிச்சா போதும். ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செய்திடலாமா. இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருந்தது. ரொம்ப நல்லாவே இருந்தது. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருந்ததுமா. இது இந்த அளவில் செய்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 3 to 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாமா. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். தக்காளி வெந்துடுதான்னு பாருங்கள். அதுதான் இதனுடைய பதம். தண்ணியாக தாம்மா இருக்கணும். இது தக்காளி குருமான்னு சொல்கிறோம், தக்காளி சாம்பார்னு சொல்கிறோம். அதனால் தண்ணியாக இருந்தால் தாம்மா இது நல்லாயிருக்கும். சூடான இட்லி மேலே இந்த சாம்பாரை இந்த தக்காளி குருமா ஊற்றி சாப்பிட்டோமா செம்மையாக இருக்குமா. நல்லா கொதிச்சிடுச்சு. இதை ஒரு ஹாட் பாக்ஸில் மாற்றிக்கலாமா. இப்போ சூடான இட்லியோடு இந்த தக்காளி குருமாவை நம்ம பரிமாறிக்கலாம். சூப்பரான இட்லிக்கு சூப்பரான தக்காளி குருமாம்மா. இந்த டேஸ்ட்டுக்கு 2 இட்லி சாப்பிட்றவங்க கண்டிப்பாக 4 இட்லி சாப்பிடுவாங்கம்மா. பிடிச்சவங்க ட்ரை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.